ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஹோட்டலுக்கு போனால் வெரைட்டி ரைஸில் விரும்பி சாப்பிடக்கூடிய சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சாம்பார் சாதம் இன்னும் அப்லோட் பண்ணல. 2 வீக்ஸுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் சிந்துஜா அவங்க அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சாம்பார் சாதம் போடுங்க சிஸ் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு போடுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே கேட்குற ரெசிபிஸ் வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். பட் சில ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுச்சு அப்படின்னா அதுக்காக நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சாம்பார் சாதம் வந்து நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னாலும் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் சேர்த்துட்றேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான், புழுங்கல் அரிசி. அதை எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப்பில் வந்து லைட்டாக தலை தட்டிட்டு போட்டிருக்கேன். 1 கப் ரைஸை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டு இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நீங்கள் எப்பயுமே அரிசி வீட்டுக்கு ரைஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே டைம் தான். அடுத்ததான் பருப்பு சேர்த்துடலாம். 1/2 கப் வந்து துவரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுத்துதான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். யூஸ்வலாக வந்து பருப்பும் அரிசியும் சேர்த்து 1/2 கப் வருது. 1/2 கப்புக்கு வந்து நம்ம பருப்பை வந்து எப்பயுமே கணக்கில் சேர்த்த மாட்டோம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம சேர்ப்போம் சாப்பாட்டு அரிசிக்கு. இன்றைக்கி வந்து நல்லா குலைவாக வரணும் சாம்பார் சாதம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பருப்பையும் அரிசியும் நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். யூஸ்வலாக சேர்த்துற தண்ணியை விட 1 கப் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து 4 கப் தண்ணி அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள். சில பேர் வந்து அரிசியில் வந்து உப்பு போட்டு வேக வைப்பாங்க, அப்படி சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன். அடுத்தா இதில் கொஞ்சம் ஆயில் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக, பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக போட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இது நல்லா குலைவாக வெந்து வரட்டும். நீங்கள் யூஸ்வலாக விசில் விடுறத விட ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ இதுக்கு ஃப்ரெஷ் மசாலா சாம்பார் பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சில பேர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியை சேர்த்து சாம்பார் சாதம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வந்து உளுந்து, முழு உளுந்து தான் சேர்க்குறேன். அடுத்ததான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்தா ஒரு 15 போல் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 காஷ்மீரி மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் எடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். லேசாக நீங்கள் ஆயில் போட்டு கூட வறுக்கலாம். இப்போ இதிலேருந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததான் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைஸ் பவுடராக கூட அரைச்சிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அடுத்ததான் ஒரு பேனில் 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம் கட் பண்ணி.
இப்போ இதை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையில் இதோட வந்து கட் பண்ண ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக ஒன்று அதை கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு பெரிய கேரட், கூடவே வந்து ஒரே ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரே ஒரு முருங்கைக்காய். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை வந்து நான் தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதை வந்து இதோட சேர்த்துட்றேன். இப்போது நீங்கள் பொடியாக கூட அரைச்சி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம், நான் முதவே சொன்ன மாதிரி. இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். காய் நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். நல்லா பிடிச்சி வேகட்டும். சேர்த்து ஒரு டைம் கலந்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இருக்கும், அதளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக புளி தண்ணி எடுத்துருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். காய் வந்து வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா காய் வேகாது. இப்போ புளி சேர்த்துட்டு இது வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இதுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் வேக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு இதை நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி மசிச்சுக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து கரெக்டாக போச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்காவது மசிஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த நம்ம சேர்த்த புளி தண்ணியோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்துற வேண்டியதான். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு, போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக இதில் மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்டிட வேண்டியதான். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் வந்து லைட்டாக மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், அப்படின்னா தேவையில்லை. இதை வந்து லைட்டாக இதில் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். இப்போ அது லேசாக செவந்ததும் நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கடைசியாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதோடவே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சாம்பார் சாதத்துக்கு போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்குது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள்,
ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன், ஒரு காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை. போட்டு இதை லைட்டாக ஒரு நிமிஷம் இந்த நெய்யில் வதக்கிட்டு நம்ம சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ இது தாளிப்பை வந்து சாதத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதிலேருந்து கொஞ்சோண்டு சாதம் எடுத்து போட்டு இந்த நெய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா. இப்போ இதில் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி வறுத்து வச்சதை, அதையும் போட்டுற வேண்டியதான். போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாம்பார் சாதம் ட்ரை பண்ணாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரோட ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதோட நீங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெப்சைட்டோட நேம் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நான் ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு ஃபுட் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் நீங்கள் யூடியூப்பில் 2019 எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டோட வீடியோஸை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சராக யூடியூப்பில் வந்து வீடியோவாக நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சராக உங்களுக்கு நான் வந்து ப்ரொசீஜரோடு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் கேட்குற ரெசிபீஸ் அண்ட் இனிமேல் போடுற அண்ட் போட போகிற ரெசிபீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டீட்டெயிலாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் எனக்கு யூடியூப்பில் கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னோடய பிளாக்குக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ளீஸ் டைம் இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். பிளாக்ல ஏதாவது டவுட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் பர்சனலாக என்னை ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடி என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்பயுமே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.